அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம இந்த வீடியோவில் சென்ற வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் இதன் மூலம் வழங்குவது இல்லை. நிறைய பேர் லைவில் சொல்லி கொடுத்தா தான் புரியும் அப்படின்ட்டு சிலர் பதிவுகள் செய்கிறீங்க. அதுவும் சரிதான், லைவில் நீங்கள், ஆனால் லைவில் மட்டுமே பார்த்து நிரூபணம் செய்தால்தான் அது சரியாக இருக்கும். சந்தை முடிந்ததற்கு அப்புறம் நம்ம கணிக்கிறது தவறாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். பிறகு எதற்காக சந்தையில் இந்த பங்குகள் முன்கூட்டியே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம், எதற்கு பண்ணணும்? அப்போது சந்தையில் இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்ட்டு இல்லை. ஒரு வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்குறோம், அந்த வாய்ப்பு நடைபெற்றால் அது சரி, வாய்ப்பு நடைபெறலை அப்படின்னா அது தவறுங்கிறது இங்கே ஒன்றும் இல்லை, நட்டத்தை ஏற்றுக்க போயிடும். அப்போது அந்த நட்டத்தை எப்படி குறைப்பது, லாபத்தை எப்படி பெருக்குவது, அப்போ இதற்கு என்னென்ன நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். ஆப்ஷன் வர்த்தகத்திற்கு ப்ரீமியம் அப்படிங்கிற விஷயமே சிலர் பார்ப்பதில்லை. அந்த ப்ரீமியம் நம்மளுக்கு எப்போ சாதகமாக இருக்கும், அதான் ஆப்ஷன் கிரீக்னு சொல்லுவாங்க, அதை டெல்டா வேல்யூன்னு சொல்லுவாங்க. சந்தையோட நகர்வுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இந்த கான்ட்ராக்ட் க்ளோசிங் எப்படி நடைபெற்றால் நம்மளுக்கு உண்மையான லாபம் கிடைக்கும், உண்மையான நட்டம் எப்படி இருக்கும், அது அனைத்துமே தெரியணும். அந்த டெம்பரவரி லாஸ் டெம்பரவரி ப்ராஃபிட்டை பற்றி தெரியல அப்படிங்கும்போது தான் நிறைய பேர் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பை பண்ணியிருப்பாங்க அல்லது ரைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரைட்டிங் பண்ணும்போது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டுங்கிறது நம்மளுக்கு உறுதி செய்யப்பட்ட லாபம். நட்டம்ங்கிறது நம்மளுக்கு என்ன இருந்தாலும் இன்ஃபினிட்டிவ், எவ்வளோ வேணாலும் நட்டம் வரலாம். அப்போ அந்த நட்டம் வர தொடங்கும் போது அதற்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால் நம்மளோட யுத்திகளை மாற்றணும். அந்த யுத்திகளை மாற்றணும்னா ஃபஸ்ட் அந்த யுத்திகளை பற்றி நமக்கு தெரியணும். என்னென்ன பண்ணுனா நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். அது தெரியாமல் நிறைய பேர் என்னென்னா நம்ம இதை வாங்க சொன்னால் வாங்கிடுவாங்க, இது விற்க சொன்னால் விற்றுடுவாங்க. ஆனால் இது நம்மளுக்கு என்னென்னா லாபம் வரும்போது அனைத்தும் சுபமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நட்டம் ஏற்படும் போது, அது மிகப்பெரிய நட்டம் ஏற்படும் போது சந்தையை விட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்போது நீங்கள் மற்றவர்கள் மேல் பழி போட்டோ அல்லது மற்றவர்களை பற்றி சொல்லியோ குறை சொல்லியோ நம்ம ஏற்பட்ட நட்டம் நமக்கு மட்டும்தான். அதனால் மற்றவர்களுக்கு அது உந்ததில்லை. அதனால் சொல்பவர்கள் இப்போ நானே சொன்னாலும் நான் பெரிதாக நான் மட்டும் அப்படின்னு சொல்ல வரல. நானே சொன்னாலும் நம்பக்கூடாது. உங்களுக்கு எது சரின்னு படுகிறதோ அதை மட்டும்தான் மேற்கொள்ள வேண்டும். நம்ம எதற்கு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியத்தை பற்றி பேசுகிறோம், அடுத்தது ரேஞ்ச். நம்மளுக்கு சந்தையோட ரேஞ்சை பற்றி நம்ம பார்க்கும்போது ரேஞ்ச் அப்படிங்கிறது ஹையுக்கு லோவுக்குள்ள வித்தியாசம், ரேஞ்சு நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த ஹையுக்கு லோக்குள்ள ரேஞ்ச் ஒரு தினசரி பயணம் அல்லது வாரத்தின் பயணம், மாதத்தின் பயணம், அது நம்மளுக்கு தெரியணும். அப்போது நம்மளுக்கு மார்க்கெட்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ இல்லையோ, இந்த சந்தையோட ஓப்பன் 16,290 அப்படிங்கிறது போன வாரத்தோட ஓப்பன். இப்போ க்ளோசிங் 16,352. பார்ப்பதற்கு பார்த்தா ஓப்பனிலிருந்து 60 புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்ச மாற தோணும். ஆனால் அதற்கிடையில் ஹை பாருங்கள், 16,414 ஹை, லோ 15,903. அப்போ இதற்குண்டான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 511 புள்ளிகள் நம்மளுக்கு இம்பேக்டடாக ஆயிருக்கு. அப்போது நம்மளுக்கு ஓப்பன் அப்படிங்கிற புள்ளி சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது, ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்க போகுது. எப்படி அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே சந்தை இருந்தால் அது சப்போர்ட்டாக இருக்கும், ஓப்பனுக்கு கீழ் நிலை பெற்றால் அது ரெசிஸ்டன்ஸாக நிலை பெறும். இது நம்ம பார்த்துருக்குறோம். இதில் ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஓப்பனான புள்ளி 16,290. ஓப்பனான புள்ளிகளுக்கு மேலே 124 புள்ளிகள், ஓப்பனுக்கு கீழே 387 புள்ளிகள். அப்போது ஓப்பனுக்கு மேலே இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட, ஏற்றத்தை விட அதன் விட 3 மடங்கு 3x. இது ஒரு எக்ஸ் அப்படின்னா இது 3x. 124 புள்ளிக்கு 387 புள்ளி இந்த பக்கம் இறக்கமாக இருந்திருக்கு. அப்போது ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ இருக்குது, ஓப்பனுக்கு கீழே இருக்குது. ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எவ்வளோ தூரம், ஓப்பனுக்கு கீழே அதிகமாக போகவே இல்லைன்னா அப்போ ரேஞ்ச் மேலே தான் அமைய போகுது. ஓப்பனுக்கு மேலே போக முடியலன்னா ஓப்பனுக்கு கீழே தான் அமைய போகுது. இது லாஜிக்காக நீங்கள் எதிர்பார்த்தால் தெரியும். நீங்கள் நினைக்கலாம், அப்போ ஓப்பனுக்கு மேலே 124 புள்ளி தான் போயிருக்குன்னா அதற்கு கீழே இவ்வளோ இறங்கும் நம்ம எப்படி தெரியுது அப்படின்னா, அப்போ ஓப்பனுக்கு மேலே சென்று ஓப்பனுக்கு கீழே வரும்போது இந்த 124 புள்ளிகளுக்கு மேலே செல்லலை அப்படின்னா இங்கே நீங்கள் ரைட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இதுவாக தான் இருக்கும். உடனே இதை வந்துட்டு இதை நான் சொன்ன உடனே இதை நிறைவேற்றணுங்கிற அவசியம் இல்லை, அவசியப்படவும் கூடாது. இது தீர்க்கமாக நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி அதற்கப்புறம் தான் செயல்படுத்தணும். உடனே நம்ம சொன்னது வந்துட்டு சரியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு முறை நடைபெற்றால் அது சரி என்று அடுத்த முறை செய்வதும், முதல் முறை சரியாக அமையலை நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு மறுமுறை செய்யாமல் போவதும் அனைத்துமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. உங்களுக்கு ஏற்ற ஸ்டாப் லாஸ் என்ன, உங்களுக்கு டார்கெட் நீங்கள் தான் செட் பண்ணி நீங்கள் தான் கொண்டு போகணும். அதனால் ஓப்பனுக்கு மேலே சென்று நிலை பெறாத பட்சத்தில் ரேஞ்ச் கீழே தான் அமைய போகுது. அந்த ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ ஹை இருந்தோ அதான் பயங்கரமான ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அதே மாதிரி ஓப்பனுக்கு கீழே சென்று திருப்பி ஓப்பனுக்கு மேலே நிலை பெறும்போது ஓப்பனுக்கு கீழே என்ன இறங்குச்சோ அதுதான் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டும். இப்போ மார்க்கெட் வந்துட்டு பேர் ஹெட்ஜ் அடிப்படையில் 16300 கால் அண்ட் புட்டுன்னு அடிப்படையில் அமைஞ்சிருக்கு. அதனால் இதனுடைய அடிப்படை இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 330 புள்ளிகள் அந்த ரேஞ்ச், 310 அந்த ரேஞ்ச் வரும். 300 புள்ளிகள்னு நம்ம வச்சுக்கலாம். அதனால் 16600 நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்க போகுது, 16000 அப்படிங்கிறது நல்ல சப்போர்ட்டாக இருக்க போகுது. இதுக்குண்டான வித்தியாசம் 600 புள்ளிகள். நம்மளுக்கு ஒரு வாரத்தின் பயணம் 500 புள்ளிகள் தான் இருக்கணும். சந்தை இதற்குள் எப்படி வியாபாரம் ஆகிறது என்று பார்ப்போம். இதில் வந்து மிகைப்படுத்தின மதிப்பு அப்படிங்கும்போது கால் சைடு சரியாக இருக்குது, புட் சைடு தான் மிகைப்படுத்தின மதிப்பு கொஞ்சம் சற்று அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் வால்டைலேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், 34321 ஓப்பன், லோ பார்த்தீங்கன்னா 206 புள்ளிகள், ஹை பார்த்தா உங்களுக்கு 1373 புள்ளிகள் ஓப்பனுக்கு மேலே. இது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே 330 புள்ளிகள், ஆனால் பேங்க் நிஃப்டி மொத்தமே 200 புள்ளிகள் தான். ஆனால் ஓப்பனுக்கு மேலே 126 புள்ளிகள் தான் நிஃப்டி, ஆனால் இங்கே 1300 புள்ளிகள். அப்போது 34321க்கு மேலே சந்தை இருக்கக்கூடிய அனைத்துமே பையிங்னு எடுத்துட்டா, இந்த 34115க்கு கீழே வர இந்த ரேஞ்ச் கட் ஆகாது. இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கிறதுக்கு பாருங்கள், இது 1x அப்படின்னு எடுத்துகிட்டா இது 6x, 6 மடங்கு ஓப்பனுக்கு மேலே ஏறி இருக்குது. அதாவது ஓப்பனுக்கு கீழே போகாதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இதோட ரேட் தெரியும். ஓப்பனுக்கு கீழே எவ்வளோ லோ வந்திருக்கு, ஓப்பனுக்கு மேலே எவ்வளோ ஹை போயிருக்குன்னு தெரியும். அதற்குண்டான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இது உங்களுக்கு வந்து நான் குழப்ப நிலை அடையிற சொல்கிறதாகவும் கூட நீங்கள் தோன்றலாம், ஆனால் இதுதான் உண்மையின் நிலை. இப்போ வந்து நம்மளுக்கு 35500 கால் அண்டு புட் நம்மளுக்கு பேர் ஹெட்ஜாக வந்துருச்சு. இதனுடைய ப்ரீமியம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 800. அதனால் 36300ம் 34700 நம்மளுக்கு இருக்க போகுது. இதற்குண்டான வித்தியாசம் 1600 புள்ளிகள். அப்போ ஒரு வாரத்தின் பயன் நம்மளுக்கு அனுபவிக்க இதை பேஸ் இருக்கும். 35500 மதில் மேல் போன மாதிரி இருக்க போகுது. அப்போ 35500க்கு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும், அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதும் ஓப்பனுக்கு கீழே இருக்கிறதும், சென்ற வாரத்தோட ஹைக்கு மேலே இருக்கிறதும் லோக்கு கீழே இருக்கிறதும், இதனுடைய அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சந்தையோட பயணத்தை ஈஸியாக இது பண்ணலாம். இதில் வந்து கால் ஆப்ஷன்ஸில் ஐவி வந்து 20 இருக்குது, புட் ஆப்ஷன் 25 இருக்குது. அப்போ கால் ஆப்ஷன் ஐவியோட புட் ஆப்ஷனுடைய மிகுதியாக இருக்குது. ஸோ இதை தெரிந்து வெறும் ரேஞ்ச் அடிப்படையாக வச்சும் கூட நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படும். இப்போ சென்ற வாரத்தோட ஹையை தாண்டி நின்றுட்டு ஓப்பனுக்கு கீழே இந்த வாரத்தோட ஓப்பனுக்கு கீழே வருதுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜி நீங்களே இதை பார்த்து நீங்கள் பழகலாம். முதல் பேக் டெஸ்ட் எடுங்க, 1 மாதம் 2 மாதம் பேக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுக்க ஆரம்பிங்க. உடனே நம்ம சொன்னோம்ட்டு நீங்கள் தீர்க்கமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பேக் டெஸ்ட் எடுங்க. அதனால் சந்தையை பொறுத்தவரை யார் சொன்னாலும் முதல் பேக் டெஸ்ட் எடுங்க. அதனால் இவங்க சொன்னது சரி தப்புன்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது பல பேர்த்தோட மூளை இதுக்குள்ளே இருக்குது. அதனால் சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் பங்கு சந்தை முதல் நம்பாதீங்க. அதை நம்பாமல் இருந்தாலே இதில் சிறப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுக்குறோம். அது 31 மே மாதம் துவங்குது. விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.